எஸ்பெஷலி எனக்கு கோவம் வரும்போது, எரிச்சல் வரும்போது, வெறுப்பு, பயங்கரமான வெறுப்பு, மன அழுத்தம், நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் வரும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, டக்கு டக்குன்னு போய் டைனிங் டேபிள்ல உட்காந்து நெறைய சாப்பிடுவாங்க. கப 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 கபன்னு சாப்பிடுவாங்க. ஐயோ! குருஜி இதிலிருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? ஏன் இந்த நெகட்டிவ் எமோஷன் வரும்போது மட்டும் நான் போய் சாப்பிடுறேன்? இதுக்கும் சாப்பாட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? ஆக்சுவலி இதுக்கும் சாப்பாட்டுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. அப்போ உங்க தாட் ப்ராசஸ்க்கு அங்க ஃபியூவலே கிடையாது. அதில இருந்த எனர்ஜி பூரா எங்க போயிடுச்சுன்னா, வயித்துக்கு போயிடுச்சு. இப்போ நீங்க டல் ஆயிடுவீங்க. நீங்க சாப்பாட்டுக்கு முன்னாடி பசி இருக்கும்போது பாருங்க ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே தூக்கம் வரும். காரணம் என்னன்னா, நாங்க 2 பேரும் சந்திக்கிறது, பேசுறது, அப்படியே வேற லெவல்ல இருக்கு குருஜி. ஆனா கொஞ்ச நாள் ஆச்சுன்னா, ஒரு 6 மாசம், ஒரு 3 மாசம், 4 மாசம் 6 மாசம் ஆச்சுன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப கசப்ப எடுக்க ஆரம்பிச்சிருது. குறிப்பா ஒரு சில பேருக்கு லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவ்வளோ நல்லா இருக்கு. கல்யாணம் பண்ணி முடிச்சோனே பெரிய பிரச்சனை ஆயிருது. இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா, இப்போ உங்களோட ரியல் கேரக்டர் நீங்க உள்ளுக்குள்ள பயந்து பயந்து உள்ள வச்சு வச்சு அவகிட்ட நல்லவளாவே நடிக்க பார்க்குறீங்க. ஆனா எனக்குள்ள இருக்கிற ஒரிஜினல் கேரக்டரை நான் ஹைடு பண்ணிட்டே வருவேன். எத்தனை நாளைக்குங்க நீங்க இந்த மாஸ்க்கை போட்டு மறைக்க முடியும்? ஒரு காலத்துல அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க தே ஆர் வெரி வெரி ஷார்ப். எஸ்பெஷலி தி கேர்ள்ஸ் ஆர் வெரி ஷார்ப். கோடிக்கணக்கான பேரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்காங்க. எஸ்பெஷலி எனக்கு கோவம் வரும்போது, எரிச்சல் வரும்போது, வெறுப்பு, பயங்கரமான வெறுப்பு, மன அழுத்தம், நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் வரும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, டக்கு டக்குன்னு போய் டைனிங் டேபிள்ல உட்காந்து நெறைய சாப்பிடுவாங்க. கப 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 கபன்னு சாப்பிடுவாங்க. ஐயோ! இது ஓவர் ஈட்டிங் ஆகி ராத்திரி 12 மணிக்கு உட்காந்து பிரியாணி சாப்பிட வேண்டியது, சிக்கன் சாப்பிட வேண்டியது, என்னென்னமோ சாப்பிட வேண்டியது. ஐயோ! குருஜி இதிலிருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? ஏன் இந்த நெகட்டிவ் எமோஷன் வரும்போது மட்டும் நான் போய் சாப்பிடுறேன்? இதுக்கும் சாப்பாட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? ஆக்சுவலி இதுக்கும் சாப்பாட்டுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. நீங்க இந்த நெகட்டிவ் எமோஷன்ல இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, உங்க முன்னாடி யாரோ ஒருத்தரு எதையோ ஒண்ணு செய்றாரு. உங்களுக்கு அது பிடிக்கல. கோவம் வருது. அப்ப அவர் கூட ஒரு சண்டை போடுறீங்க, ஆர்கியுமென்ட் பண்றீங்க. மனம் அதை எதிர்க்கும்போது உள்ளுக்குள்ள பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகுது. அது கோவமா இருக்கலாம், எரிச்சலா இருக்கலாம், படபடப்பா இருக்கலாம், ஃபியரு. இதில தான் இதோட வெளிப்பாடு தான் கோவம், வெறுப்பு எல்லாமே. இப்ப என்ன ஆகும்னா, மைண்ட் அத ரெசிஸ்ட் பண்ணுது. பயங்கரமா ரெசிஸ்ட் பண்ணுது. நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க, அந்த கருத்த அவர் எதிர்க்கிறாரு. பயங்கரமா திட்டுறாரு. உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. இப்ப இந்த நேரத்தில என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய தாட் ப்ராசஸ் சாதாரணமா 100 மைல் ஸ்பீடு ஓடிட்டு இருக்கிறது 1000 மைல் ஸ்பீட்ல ஓடும். இது இன்னும் 1000 மைல் ஸ்பீட்ல ஓடும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் டிப்ரஷன் அதிகமாகும். இன்னும் கோபம் அதிகமா வரும். ப்ரொவோக் ஆகும். இப்ப இதிலேருந்து எப்படி நான் தப்பிக்கிறது? ஓ மை காட்! என்ன எனக்கு இவ்வளோ இன்னும் ஜாஸ்தி ஆகுது. என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு இந்த மைண்ட் புடிச்சு ஸ்டாப் பண்றதுக்கு என்ன வழி? இது விழிப்புணர்வை நம்ம இழந்துட்டோம். தியானம்ங்கிறது எனக்கு தெரியாது. என் மைண்டு கண்ட்ரோலபிள் இல்ல. என் கண்ட்ரோல்ல இல்ல. என் கட்டுப்பாட்ட மீறி போயிட்டுருக்கு. இப்போ உங்கள அறியாமலே என்ன ஆகும்னா, உங்க பாடி இன்ஸ்டிங்க்ட் ஒரு வேலை பண்ணும். மைண்ட டல் பண்ணும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ரொம்ப டிப்ரெஷனில் இருந்து இப்போ ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போகிறீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மாத்திரை கொடுப்பாங்க. சில மெடிசின் கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு செடக்ஷன் மாதிரி கொடுப்பாங்க. உங்களுக்கு தூக்கம் வராது. அந்த தூக்க மாத்திரை போட்டு உங்களை தூங்க வைக்கிறது. அது மாதிரி மைண்டை ஸ்லோ டவுன் பண்ணுவாங்க. அதுக்காக அவங்க மாத்திரையெல்லாம் கொடுப்பாங்க. அதே கதை தான் இங்கேயும். உடனே உங்கள் பாடி இன்ஸ்டிங்க்ட் என்ன பண்ணுது, போய் நிறைய சாப்பிடு முதல்ல அப்படின்னு சொல்லும். இப்போ போய் சாப்பாடு எடுத்து கப்பு கப்பு கப்புன்னு சாப்பிட்டீங்கன்னா, இப்போ உட்காந்து டம்ப் பண்ணுறீங்க. பசியே எடுக்கலை, ஆனாலும் சாப்பாடு உள்ளே போய் டம்ப் பண்ணிக்கிட்டே போகிறீங்க. இப்போ சாப்பாடு டம்ப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆன் ஆகிடும். பயங்கரமாக ஆன் ஆகிடும். இப்போ வயிறு காலியாக இருந்தது. இப்போது வயிற்றுக்குள்ளே நிறைய உணவு போயிடுச்சு. இப்போ என்ன ஆகும்னா, பாடியில் இருக்கிற எனர்ஜி எல்லாமே நீங்கள் சாப்பாடு போட்டிருக்கீங்க இல்லையா, அதை போய் ஜீரணம் பண்ணுறதுக்கு வயிற்றுக்கு ஓடி போயிடும். அப்போது உங்கள் தாட் ப்ராசஸ்க்கு அங்கே ஃபியூவலே கிடையாது. அதில் இருந்த எனர்ஜி பூரா எங்கே போயிடுச்சுன்னா, வயிற்றுக்கு போயிடுச்சு. இப்போ நீங்கள் டல் ஆகிடுவீங்க. நீங்கள் சாப்பாட்டுக்கு முன்னாடி பசி இருக்கும்போது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னே தூக்கம் வரும். காரணம் என்னென்னா, டல் ஆகிடுவீங்க. உங்கள் எனர்ஜி பூரா வயிற்றுக்கு போயிடுச்சு. டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ இதுதான் நடக்குது. நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது உங்கள் மைண்டில் இருக்கிற எனர்ஜி பூரா எங்கே போயிடுச்சுன்னா, இங்கே போயிடுச்சு. ஸ்ட்ரெஸ் மாறல, எனர்ஜியை பிடிங்கிட்டோம், ஃபியூவலில் எடுத்துட்டோம்.
இப்போ கார் தார் மாறாக ஓடிக்கிட்டு இருக்குங்க, காரை பிரேக் போட முடியல, என்ன பண்ணிட்டீங்கன்னா ஃபியூவலை பிடுங்கி விட்டீங்க, சார்ஜை எடுத்து விட்டீங்க. இப்போ வேறு வழியே இல்லை, அந்த வண்டி நின்னே ஆகணும். அப்போ என்ன ஆகுதுன்னா மைண்டு கொஞ்சம் அமைதியாகுது, இதில் ஒரு சுகம் கிடைக்குது. இதை ஒரு தடவை 2 தடவை 3 தடவை நீங்கள் பழகிட்டீங்கன்னா இதுவே ஒரு ஹேபிட்டாக மாறிடுது. அப்போ ஸ்ட்ரெஸ் வரும்போதெல்லாம் நான் சாப்பிட்டா எனக்கு ஸ்ட்ரெஸ் போயிடுது. ஸ்ட்ரெஸ்ஸு போகலை, இது ஒரு டெம்பரரி ரிலீஃபு. அந்த எனர்ஜியை பிடுங்கிட்டீங்க, ஸ்ட்ரெஸ் அங்கேயே தான் இருக்குது, திரும்ப எனர்ஜி வந்தோன்னா ஸ்ட்ரெஸ்ஸு வந்துடும். இது வந்து சொல்யூஷன் கிடையாது, இது வந்து ஒரு பிரேக்கு. ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து ஒரு பிரேக் எடுத்துருக்கிறீங்க. இது வந்து சொல்யூஷன் கிடையாது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஏன் வந்துச்சு, எனக்கும் அவனுக்கும் ஏன் ஆர்கியூமெண்ட்டு வந்துச்சு, நான் ரெசிஸ்ட் ஏன் பண்ணுறேன், அப்போ எனக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது, இதை நம்ம ஸ்டடி பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து நான் பர்மனெண்ட்டாக எப்போ வெளியில் வர்றேனோ இப்போ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஆகிடுவீங்க. இப்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வர்ற, அந்த கோபம் வர்ற அந்த சிச்சுவேஷனை உங்களுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய யுக்தியை கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போ இதிலேருந்து ரிலீவ் ஆகிடுவீங்க. அப்போ போய் சாப்பிடவே மாட்டீங்க. இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இது வந்து ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னு ஒன்றும் கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸில் நம்ம சாப்பிட்டதுனால உங்களுக்கு ரிலீஃப் ஆனதுனால அது ஒரு டெம்பரரி ஃபினாமினாவை நீங்கள் சொல்யூஷன் நினச்சதுனால அது சப்கான்ஷியஸில் பதிவாகி அது ஒரு ஹேபிட்டாக மாறி ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னு எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து ஒரு கோமாளித்தனம், இதை பண்ணவே கூடாது. இது வெரி டேஞ்சரஸ். இட் லீட்ஸ் டு மெனி ப்ராப்ளம். ஸ்ட்ரெஸ்ஸு மாறல, ஸ்ட்ரெஸ் இன்னும் அதிகமாகும். அது ஸ்டோரேஜ் ஆகி திரும்ப எப்போ ஃபியூவல் கிடைக்குதோ அது மேலே ஏறி நிற்கும், மறுபடியும் உங்களை பிடிச்சி கொல்லும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் நம்ம எப்படி வாழ்கிறது, இது கோபமே இல்லாமல் எப்படி இருக்கிறது, இந்த வெறுப்பு பொறாமை ஏன் வருகிறது, இந்த நெகட்டிவ் எமோஷன் ஏன் எனக்கு வந்துச்சு, இதனுடைய மூலத்தை ஒரு மனுஷன் புரிந்து கொண்டான் என்று சொன்னால் இந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் உங்களுக்கு வரவே வராது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. குருஜி, முதல்ல நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். அந்த பொண்ணை லவ் பண்ணும்போது ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, நாங்கள் 2 பேரும் சந்திக்கிறது பேசுகிறது அப்படியே வேறு லெவலில் இருக்குது குருஜி. ஆனால் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா, ஒரு 6 மாதம், ஒரு 3 மாதம், 4 மாதம், 6 மாதம் ஆச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப கசப்பை எடுக்க ஆரம்பிச்சிருது. குறிப்பாக ஒரு சில பேருக்கு லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது, கல்யாணம் பண்ணி முடித்தோன்னே பெரிய பிரச்சனை ஆயிடுது, 1 வருஷத்தில் டைவர்ஸ்க்கே போயிடுதுன்னு நிறைய கேசஸ் சொல்கிறாங்க. உண்மைதான். அதாவது இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், இதுக்கு அந்த பெண்ணுக்காக நான் மாறணுமா, இல்லை இது எங்கே கோளாறு நடக்குது? ரொம்ப சிம்பிளுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணை நீங்கள் காதலிக்க ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு அட்ராக்ஷன். இது வந்து ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், 99.99% ஃபிசிக்கல் அட்ராக்ஷன். ஸோ அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், அந்த பொண்ணு எனக்கு வேணும், அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கணும், இல்லை அந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஃபிசிக்கல் ஏன்னா அவங்கள பற்றி ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போது ஃபிசிக்கல் லுக்கு, அவங்க ஸ்டைலு, அவங்க நிற்கிறது நடக்கிறது பார்த்து இதில் தான் நீங்கள் அட்ராக்ட் ஆகுறீங்க. அப்போது இமீடியட்டாக உங்கள் மைண்டு என்ன சொல்லணும்னா, ஐயோ இவ்வளோ அழகாக இருக்கா இந்த பொண்ணு, அல்லது இவர் ரொம்ப அழகாக இருக்கார், இவரை நான் இழந்துடக்கூடாது, இவளை நான் லவ் பண்ணுறேன், இவன் எனக்கு எப்படியும் வேணும், எந்த காரணத்தை கொண்டும் நான் இழந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் வந்த உடனே மைண்டில் இந்த ரிசல்ட்டை நீங்கள் உள்ளே போட்டீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா இப்போ தான் பார்த்துருக்கீங்க, இப்போ இனிமேல் பழகணும், எல்லாம் பண்ணணும், அவங்கள பிடிச்சி வச்சுக்கணும். நீங்கள் யூ வாண்ட் டு ஓன் தெம். இப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட ஒரிஜினல் கேரக்டரே காமிக்க மாட்டீங்க. ஏன்னா காமிச்சு எங்கேயாவது ஏதாவது வெளியில் வந்து அது தெரிச்சு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுச்சுன்னா நெஞ்சு வலிக்கும். ஐயோ, நான் தம் அடிக்கிறது பிடிக்குமா அந்த பொண்ணுக்கு தெரியாதே, இதை நான் மறைச்சா இவன் கூட இருப்பாளா, இல்லை தெரியலையே, இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை ரிவீல் பண்ணிக்கலாம். சரி, நான் வந்து எனக்கு கோவம் பயங்கரமாக வரும், கோவம் வரும்னு இவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஒருவேளை இப்படி கோவப்படுற ஆள் கூட நான் எப்படி வாழ்கிறதுன்னு விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, அதை நம்ம படித்து வச்சுக்கலாம். இப்போ நான் வேலை, எனக்கு ஒன்றும் பெரிய வேலை இல்லை, நான் ஒரு மீடியாக்கர் ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன், எனக்கு ஒரு 40,000 ரூபா தான் சம்பளம் வருது, இவள் பாட்டுக்கு 2 லட்ச ரூபா சம்பளம் எதிர்பார்த்துட்டு இருந்தான்னா அப்போ வேலையை பற்றி சொல்ல வேண்டாம். இது மாதிரி ஒரு 100 விஷயம். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு அவளுக்கு பிடிக்காமல் போயிடுச்சுன்னா அப்போ அவளுக்கு பிடிச்ச ஃபுட்டை எனக்கு பிடிக்குதுன்னு சொன்னால் அவன் என் கூட இருப்பா. இது மாதிரி
இப்போது உங்களோட ரியல் கேரக்டர் நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே பயந்து பயந்து உள்ளே வச்சு வச்சு அவகிட்ட நல்லவளாகவே நடிக்க பார்க்குறீங்க. அந்த பொண்ணாக இருக்கட்டும், பெண்கள் பொதுவாக அப்படி இருக்க மாட்டாங்க, பட் ஆண்கள் நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ என்னோட நல்ல கேரக்டர் எல்லாம் நான் காமிச்சிக்கிட்டே வருவேன், ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஒரிஜினல் கேரக்டரை நான் ஹைடு பண்ணிகிட்டே வருவேன். எத்தனை நாளைக்குங்க நீங்கள் இந்த மாஸ்க்கை போட்டு மறைக்க முடியும்? ஒரு காலத்தில் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க வந்து தே ஆர் வெரி வெரி ஷார்ப், எஸ்பெஷலி தி கேர்ள்ஸ் ஆர் வெரி ஷார்ப். நீங்கள் உள்ளே வச்சுட்டு வெளியில் ஒன்று பண்ணுறதும் இயல்பான ஒரு கேரக்டருக்கும் ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. வித் மாஸ்க், வித்தவுட் மாஸ்க் எங்கேயாவது நீங்கள் ரிவீல் ஆகிடும். அதுதான் அந்த ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவோம், ஒரு 6 மாதம் 1 வருஷம். அதுக்கப்புறம் அதெல்லாம் ரிவீல் ஆக ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு உங்களுடைய கேரக்டரை பார்த்து அவங்க வெறுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க வெறுக்கிறதே நீங்கள் ஏமாத்திருக்கீங்க, பொய் சொல்லியிருக்கீங்க. இதுதாங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சர். யூ அண்டர்ஸ்டாண்ட்? தம் அடிக்கிறது பிடிக்கலைன்னாலும் உனக்கு பழக்க வழக்கம் இருக்குது அப்படின்னு சின்சியராக சொன்னோன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இவன் உண்மையை பேசுகிறான், இதை நம்ம நாளைக்கு பழக்கத்தில் கூட மாற்றிக்கலாம் அப்படின்னு கூட அவங்களுக்கு தோணும். ஸோ இதில் வந்து பிரச்சனையே எங்கன்னா, நீங்கள் மாஸ்கில் 99.9% ஆஃப் த பீப்புள் இங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. அப்போது உங்களுக்கு இயல்பான குவாலிட்டியை நீங்கள் எங்கேயுமே ரிவீல் பண்ணுறதில்ல. வீட்டில் நடிப்பு, அப்பா அம்மா கிட்ட நடிப்பு, ஆஃபீஸில் வேஷம், கூட இருக்கிறவங்க பாஸ் கிட்ட வேஷம், லவ்வர்கிட்ட எஸ்பெஷலி கண்டிப்பாக வேஷம். அப்போது நீங்கள் உண்மையாக இருக்கிறதே உங்கள் கூட இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மட்டும்தான் நீங்கள் உண்மையாக இருப்பீங்க. அங்கேயுமே கொஞ்சம் வேஷம் இருக்கும். அதனால தான் எப்பயுமே நீங்கள் நல்லா கவனிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவன் லவர்கிட்ட இருக்கும்போது கூட பயமாக இருக்கும், எங்கே புட்டுக்குமோன்ட்டு. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது நீங்கள் லவ் பண்ணுவீங்க. என்ன காரணம்னா, ஃப்ரெண்டு எதுவுமே ஜட்ஜ் பண்ண மாட்டான். நீங்கள் என்ன பண்ணாலும் அவன் அக்செப்ட் பண்ணிப்பான். அவன் உங்களை ஜட்ஜே இதையும் மீறி தானே உங்கள் கூட இத்தனை வருஷமாக பழகிட்டு இருக்கான்னா, அப்போ அவங்க கூட எவ்வளோ ஜாலியாக நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களோ. இந்த இயல்பு தன்மையில் நீங்கள் வாழ ஆரம்பிங்க. அந்த இயல்பை பிடிச்ச ஒரு பெண்ணு வரும், அது இதை ரசிக்கும். அந்த ரசிக்கிற பெண்ணை உங்களுக்கு இயல்பாக அது இருந்து உங்களுக்கும் அது பிடிச்சிருந்து நீங்கள் ஒன்றா பழகும்போது அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ ஈஸியாக பிரேக் ஆகாது. இதுக்கு வந்து நீங்கள் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன்லேயோ அல்லது கண்டதும் காதலெல்லாம் நடக்காது. இது பழக பழக பார்த்து ஒரு இயல்பில் ஒரு ஸ்பிரிட் லெவலில் அது கனெக்ட் ஆகும். அதுக்கு பொறுமை வேணும், இயல்பாக நீங்கள் இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையே வராது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதில் பிரச்சனை உங்ககிட்ட இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி கொஞ்ச நாள் ஓடுற ரிலேஷன்ஷிப் அப்புறம் கெட்டு போகுது. கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய டிவோர்ஸ் வர்றது காரணமே இதுதான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org.